கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நல்லா இருக்கீங்களா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேவன், படைகளின் ஆண்டவர் இன்று வாக்குத்தத்தமாக கூறியது சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல். அதாவது மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 6. அவர் சுற்றியுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். அவர் எல்லா ஊர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க சென்றார். ஆனால் சொந்த ஊரில் அவருக்கு மதிப்பில்லை. அதேபோல் அதிகாரம் 6 இறைவசனம் 7, அப்போது அவர் 12 நம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பில் இருந்த நற்செய்தியாளர்கள், சீடர்கள், இப்போது அவர் பாதுகாப்பை விட்டு அவர் தனியாக அனுப்ப அவர் தயார்படுத்தினார். அப்போது அவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். ஸோ நற்செய்தி அனுப்ப அவர் தொடங்கினார். ஸோ அதுதான் இப்போ நம்மளுடைய வேலையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 12 நற்செய்தியை தொடங்க அனுப்பிச்சார்ல, அதே போல் தான் இப்போ நம்மளும் ஆண்டவர் இயேசு எப்படி சீடர்கள் அனுப்பிச்சாரோ நம்ம போய் நம்மளும் அந்த இறையாட்சிக்கு இறையாசை கட்டி எழுப்ப, ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நம்மளும் போய் நற்செய்தி அறிவிக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை சொல்கிறார். ஸோ கோவிலுக்கு போகிறோம், அவர்கிட்ட கேட்டுக்கிறோம், இதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு கையேந்தி கேட்டுனேங்கிறக்காண்டி ஒரு நிமிஷம் கூட அவரை பற்றி சிந்திக்கிறது இல்லை. நீங்கள் வெக்கப்படுறதே கிடையாது. வெக்கன்னா என்னன்னே தெரியல உங்களுக்கு. அவர் என்ன சொன்னார் அதை செய்யணும் இல்லையா? அதை செய்யாமல் எங்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லிட்டு கையேந்தி கெஞ்சி நிற்கிறீங்க. ஸோ அது தப்பு. அவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு அவரும் மனிதன் தானே, மனிதன் தெய்வமாக தான் இருக்கார். அவருக்கு தெரியும்ல தான் பிள்ளைக்கு என்ன செய்யணும். அவர் செய்யாமல் இருப்பாரா? யாருக்கும் பறவைகளுக்கு செய்கிறாரு, காகத்துக்கு செய்கிறாரு, விலங்குகளுக்கு தான் செய்கிறாரு. அவர் சாயலில் படித்த மனிதனுக்கு செய்ய மாட்டாரா? ஆனால் நீங்கள் போல கோவிலுக்கு போனீங்களா, வைக்கமே பறதில்லை, சைட்டாக உட்காந்து கையை நீட்டி எனக்கு அதை கொடு கேட்டுக்கிறீங்க. அவர் பணியை எடுத்து செய்யதில்லை. ஸோ அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இருவராக நற்செய்தியை அனுப்புகிறார். அதிகாரம் 6:8 மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கட்சி, செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அதாவது ஒன்லி கைத்தடி தான், கைத்தடி ஒரு லுங்கி தான்ன்றார். ஏன்னா ஆடம்பரமாக நீங்கள் போகக்கூடாதுன்றார். ஆடம்பரமாக போய் நீங்கள் நற்செய்தி சொன்னால் அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவருடைய பாணி என்னவோ அதே மாதிரி நம்மளும் செய்கிறார். நீங்கள் ஆடம்பரம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜம்முன்லாம் போகக்கூடாது. ஒரு வேலையாளுக்கு ஒழிக்க உடையவர்கள் தான். அதனால் நீங்கள் நற்செய்தி நீங்கள் சொல்ல முடியும், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் பணமோ நல்லா ஆடம்பரம் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா போகக்கூடாது. ஆடம்பரத்தை தவிர்க்க தான் சொல்ல வராரு. ஸோ அதில் தான் சொல்கிறார், பயணத்திற்கு நீங்கள் செல்லும்போது கைத்தடி தவிர, கைத்தடி எதுக்கு? விலங்குகள் இதெல்லாம் அதை அடிக்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையாக கைத்தடி யூஸ் பண்ணுறாரு. உணவு, பை, இடைக்கட்சியில் செப்பு காசுகள் முதலிய விட்டு எதையும் எடுத்துக்கொள்ள போக வேண்டாம். ஸோ நற்செய்தி நீங்கள் அனுப்புகிறப்ப பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, என் பொருட்டு எதை நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா அவருக்கு அதான் வந்தது. ஸோ அவருக்கு தான் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாரு, அவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை நீங்கள் அனுபவிக்க துன்பங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது தான் சொல்லிட்டார். நீங்கள் ஒரு ஏழ்மையாக தான் போகணுன்றார். ஏழ்மையாக போகணுன்ற, ஏழ்மையாக இருக்கணும். நீங்கள் என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, பல சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏழ்மையாக வாழணும். அப்போ தான் அவர் உங்களுக்கு பேய்களை ஓட்டும், நோய்களை குணமாக்க வல்லமை தருவார்ன்ற அதிகாரத்தையும் தருவார். அதிகாரம் ஒருவரே கடவுள் தான். பேய்களை ஓட்டுறதுக்கு, நோய்களை குணமாக்க அதிகாரம் தந்தை ஒருவரே. ஆனால் அதை அவர் நமக்கு தரேன்னு சொல்கிறாருன்னா, அந்த அதிகாரம் நம்மளுக்கு தரேன்னு சொல்கிறாருன்னா, அப்போ அந்த அதிகாரம் அப்போ ஏசப்பா என்ன சொன்னால் அதை நம்ம செய்யணும் இல்லையா? ஸோ நம்ம அதை செய்ய மாட்டோம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6:10 மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலே தங்கியிருங்கள்ன்றார். ஸோ நீங்கள் அங்கேயே போய் தங்குன்றார். அந்த வீட்டில் தங்குங்க, அந்த மக்களோட பேசுங்க, அவங்க சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க, அவங்க கவலையாக இருந்தால் அது கவலைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், நல்ல ஒரு நற்செய்தியை கொடுங்க, அவங்க மன அழுத்தத்தை குறைங்க. அது மேலே அவங்களோட சேர்ந்து வாழ்ன்றார் அவர். நற்செய்தியாளர்ன்றது உங்களுடைய அந்த நற்செய்தி பணியை நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கற்றுக் கொடுத்த பணியை அவர் அவங்களோடு சேர்ந்து சொல்லுங்கள், செய்யுங்க, அவங்கள மனமாற்றம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு.
அதுதான் நம்ம செய்யணும். ஸோ நம்ம வந்து நற்செய்தி பணி சொல்ல போனோம்னா உடனே சொல்லிவிட்டு உடனே வந்துடக்கூடாது. அவங்களோடு சேர்ந்து அவங்க உணர்வோடு கலந்து நம்ம வந்து இந்த பணி செய்யணும். ஓகேங்களா? அதே போல் அதிகாரம் 6 மார்க்க நற்செய்தி அதிகாரம் 6:11 உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்குள் செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதவிடுங்கள். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அங்கிருந்து உங்கள் கால்களில் தூசியை உதவிடுங்கள்னா, அதாவது அவங்கள அதை தப்பாக சொல்லலாம் ஆண்டவர். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நற்செய்தியாளர், உங்கள் ஊழியக்காரர், உங்களுக்கு அதிகாரங்குது. அப்போ ஏன் நீங்கள் வந்து ரொம்ப தாழ்ந்து போகிறீங்க? உங்கள் அதிகாரம் வச்சு நீங்கள் அவங்கள பயன்படுத்துங்க, சொல்லுங்கள், யாரையும் நீங்கள் தப்பாக தரகரமாக பேசாதீங்க. அப்படி அவங்க ஏற்றுக்கலாம், பரவாயில்ல வந்துருங்கன்னு தான் சொல்கிறார். உங்கள் அதிகாரத்தை விட்டு நீங்கள் குறைஞ்சிடாதீங்கன்றார், வேறு ஒன்றும் இல்லை. அதான் அர்த்தம். அவர் என்ன சொல்கிறேன்னா, அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள்ன்றார். அதாவது அவங்கள உதறிவிடுங்கள், கால்களில் தூசியை உதறிவிடுங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மதிக்காத அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தில் நீங்கள் இறங்கிடுறாங்க, இறங்காமல் நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு வந்துடுங்க. அதை வந்து தீர்ப்புறது என் வேலைன்றார். அவர் என்ன சொல்கிறார், தீர்ப்புறது என் வேலை, நீங்கள் வந்து நற்செய்தி சொல்கிறது தான் உங்கள் வேலை. ஸோ என்னுடைய நற்செய்தியை அந்த அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை, இதெல்லாம் சொல்லுங்கள், அவ்வளோதான் உங்கள் வேலை, டியூட்டி கட்டி. தீர்ப்புறது என் வேலைன்றார். ஸோ அது அவங்க ஏற்றுக்காதுன்றது அது நான் திருப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து போய் சொல்லணும், அவ்வளோதான். அது மாதிரி அவங்க சொல்லலாம். ஆனால் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில், நடைமுறையில் நம்ம வசதியாக வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், காரு பங்களா வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், ஏழ்மையை தவிர்க்கிறோம், ஏழ்மையை வாழ மாட்டோம், இந்த உலக காரியத்துக்கு போயிடுறோம். அதாவது ஷார்ட்டாக சொல்லப்போனால், நீங்கள் வந்து யாருமே வெக்கப்படுறதில்லைன்னு சொல்ல வரேன். அதை வெக்கப்படணும். அதாவது என்னடா அது, நம்ம வந்து ஆண்டவர் வந்து இப்படி படைத்தாரே, இந்த உலகத்தை படைத்து நம்மளை வளர்க்குறாரு, இந்த உலகத்தை படித்து சரித்திரம் படித்து நம்மளையும் அவர் சாயிலே படைத்து இது மாதிரி இருக்காரு அப்படின்னு நீங்கள் எதுவும் வெக்கப்படுறதில்லை. நீங்கள் பாட்டு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் பாட்டு கை நடின்னு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. ஆண்டவரை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. அவர் சொன்ன அந்த கடமையை, அப்பா சொன்ன கடமையை நமக்கு பிள்ளைன்ற உரிமை கொடுத்துருக்காரு, தன் கண்மணி போல் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லாம் உரிமை கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து அதை பயன்படுத்த மாட்டேறீங்க. போகிறீங்க, எல்லாம் கேட்குறீங்க, அவ்வளோதான், அதில் வந்துடுறீங்க. அப்புறம் எவ்வளோ காரியத்துக்கு போயிடுறீங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எரேமியா இறைவாக்கினர் சொல்கிறார் பாருங்கள், அதிகாரம் 6:15 அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெக்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெக்கமடையவில்லை. ஸோ அருவருப்பான காரியத்தான் செய்துக்கிறீங்க. சமுதாயத்தில் போய் பேசுகிறது, உள்ளொன்று பிறகு வந்து பேசுகிறது, எல்லாரையும் திட்டுறது, சாகஸ் பேடுறது. ஸோ பல சமுதாயத்தில் பல வேறுபாடுகள் தான். நீங்கள் உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று பேசுறது. ஸோ இது மாதிரி கச்சாமச்சான்னு பல இதுதான் பண்ணுறதுக்காண்டி வைங்க. வெக்கப்படுறதே கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய பணியை எடுத்து செய்யுங்கப்பா, என் பணியை செய்யுங்க தான் சொன்னார். கிறிஸ்துவலாகிய நம்மளை வந்து என் பணியை எடுத்து செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் யாரும் வெக்கப்படுறதில்லை. எருமையிலே சொல்லுவார், அருவருப்பானதை செய்த போது அவர்கள் வெக்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெக்கமடையவில்லை. நீங்கள் அருவருப்பான பணி தான் செய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வெக்கமே படுறதில்லை, நீங்கள் தப்பாகவே எடுத்துக்கிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் கோயிலுக்கு போங்க, ஆண்டவர் செய்வார், எல்லாம் கேளுங்க. அவருடைய பணி, நற்செய்தி பணியை எடுத்து இந்த உலக மக்கள் எதை மனமாற்றம் செய்யுங்க. அவங்கள அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதுதான் நம்ம நற்செய்தி பணி. ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி பணிக்காக எப்படி 12 சீடர்களை கொடுத்து அந்த பணியை எப்படி அவர் செய்ய சொன்னாரோ, அதே மாதிரி நம்மளும் நற்செய்தி பணி செய்யும்போது பல தொந்தரவுகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், பிசாசு பல இடையூறுகள் செய்யலாம். அதெல்லாம் கவலைப்படாமல், எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் மக்களுடைய மனதை மாற்றி அவர்கள் இந்த உலகத்தில் நன்றாக வாழ, சமுதாயத்தில் நன்றாக வாழ நம்ம அனைவரும் போராடுவோம், வெற்றி வருவோம். ஆமென். தந்தையுமே போற்றுகிறேன், புகழ மாறாக்கம், இயேசுவை மாறாக்க அன்பு செய்யுமப்பா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம்ப்பா. அண்டு சீடர்களை அனுப்பி உங்களை பணியை செய்த போல் இன்று எங்களை அனுப்புப்பா. இங்கே வந்திருக்கிற அனைவரையும், இந்த மக்கள், நற்செய்தியை கேட்டுக்கொள்கிற மக்கள், இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதி இயேசுராஜா. அவங்களும் நற்செய்தி பணிகளை அனுப்பி உங்களுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ள வல்லமையை பிள்ளையாக மாற்றப்பா. நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகல இயேசுராஜா. நாங்கள் உங்களை நல்லா அறிந்து கொண்டு, உங்களை புரிந்து கொண்டு, பிறருக்கு உதவி செய்ய வல்லமையில் பிள்ளையாக மாற்றுமப்பா. உங்களுடைய நற்செய்தியை பிறகு அறிவிக்க வல்லமையில் பிள்ளையாக மாற்றுப்பா.
அப்பா. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தை வெக்கமடைந்து நாங்கள் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நாங்கள் மனம் திருந்தி உங்களுடைய செயலை செய்ய வல்லமையில் பிள்ளையாக நாங்கள் மாற்றோம் அப்பா. மாற்றியாக நன்றி இயேசுவே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென்.